நல்லதோர் வீணை செய்து அதை நலங்கட புழுதியில் எறிவதுண்டோ? சொல்லடி சிவசக்தி, என்னை சுடர்மிகு அறிவுடன் படைத்து விட்டாய், வல்லமை தாராயோ இம்மாநிலம் பயனுற வாழ்வதற்கு என்ற பாரதியின் வரிகளை கூறி, மதிப்பிற்குரிய தலைமை ஆசிரியர் அவர்களே, இருபால் உதவி தலைமை ஆசிரியர்களே, இருபால் ஆசிரியர் நண்பர்களே, இருபால் பயிற்சி ஆசிரியர்களே, அலுவலக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மதிய வணக்கம். அன்புள்ள பயிற்சி ஆசிரியர்களே, உங்களை இத்தருணத்தில் வாழ்த்தி பேசுவதில் நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். அதற்கு ஒன்றுக்கு மேற்பட்ட காரணங்கள் உண்டு. அதாவது 2023ஆம் ஆண்டு இப்பள்ளியில் தமிழக அரசினுடைய ராதாகிருஷ்ணன் விருது இம்மாவட்டத்தின் சார்பாக நான் பெற்றுள்ளேன். அதனால் உங்களிடம் பேச நான் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் விருது பெறுவதற்கு காரணமாக இருந்த ஒரு 4 காரணங்களை மட்டும் உங்களிடம் சொல்ல விரும்புகிறேன். ஒன்று, கணிதம் படித்த மாணவர்கள், நீங்கள் 10ஆம் வகுப்பு படிச்சிருப்பீங்க. 10ஆம் வகுப்பு அளவியல் பாடத்தில் வாளியின் கன அளவு அந்த ஃபார்முலாவை ஃப்ரேம் பண்ணது நான் தான். ஸோ அதுக்கு முன்னாடி அந்த ஃபார்முலா கிடையாது. அந்த ஃபார்முலா ஃப்ரேம் பண்ணி தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் சொசைட்டிக்கு அனுப்பிச்சு வச்சு அவங்க அப்ரூவல் பண்ணி அடுத்த வருஷம் தான் ஏற்றுனாங்க. 2004 அந்த ஃபார்முலா கிடையாது. 2005 தான் அந்த புதிய ஃபார்முலா ஏற்றப்பட்டது. 2, நான் மேலப்புலியூர்காரன். எங்கள் கிராமத்தில் அரசு உயர்நிலைப் பள்ளி தான் இருந்தது 2008 வரைக்கும், 2007 to 8 வரைக்கும். 2008இல் ரூபாய் 2 லட்சம் பணம் வசூல் பண்ணி அந்த அரசு உயர்நிலைப் பள்ளியை அரசு மேல்நிலைப் பள்ளியாக தகுதி ப்ரமோட் செஞ்சோம். அந்த 2 லட்சம் தலைமை ஆசிரியர் அவர்கள் கூட எங்கள் ஊருக்காரர் நன்கொடையாளர். அந்த பள்ளிக்கு தரம் உயர்த்துவதற்கு தலைமை ஆசிரியர் அவர்களும் தனது நன்கொடையை வழங்கினார். ஸோ இவ்வாறு ஒவ்வொரு இடமும் வசூல் செய்து 2 லட்ச ரூபா வசூல் செய்து தான் நாங்கள் தரம் உயர்த்தினது. 3, 2007ஆம் ஆண்டு அஸ்ஸாம் போனேன், சிசிஆர்டி ட்ரைனிங். அதோடைய ரெஃபரன்சல் கோர்ஸ் ஹைதராபாத் 2010 போனோம். அது இல்லாமல் 2012இல் ஜேஆர்சி, ஐஆர்சிஎஸ் மற்றும் ஜேஆர்சியினுடைய 3 நாள் பயிற்சியில் நான் கலந்து கொண்டேன். ஸோ இவ்வாறு நிறைய செஞ்சிருக்கிறத பார்த்து தான் தமிழக அரசு எனக்கு அதற்கான விருதை வழங்கினார்கள் என்று தருணத்தில் உங்களுடன் கூறிக்கொள்வதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். இதை நான் உங்களுக்கு கூறுவதற்கு இன்னொரு காரணம் உண்டு. நீங்களாம் ஆசிரியர் பணியில் சேர்ந்து இந்த போன்ற மாநில விருது, மத்திய விருது, இதை நோக்கி உங்களுடைய பயணம் இருக்க வேண்டும். காரணம், எங்களது உதவி தலைமை ஆசிரியர் ஏற்கனவே ஒரு முறை சொல்லி இருக்கிறார். ஏஆர் ரகுமான், இசையமைப்பாளர் ஏஆர் ரகுமான் சொல்வார், உங்களுடைய செயலெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் புகழால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்று சொல்வார். ஸோ அந்த வகையில் நீங்கள் புகழால் அலங்கரிக்கப்பட வேண்டும் என்றால் விருதுகளினால் தான் உங்களை புகழ் பெற முடியும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை முடிக்கிறேன். நன்றி, வணக்கம்.